la! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. அந்த மாநாடுடைய பேர்ல மது ஒழிப்பு இருக்கு. ஆனா இப்ப ஸ்டாலினை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை பார்க்கும்போது மது விற்பனையை குறைக்கணும் அப்படிங்கிறார் திருமாவளவன். இது என்ன இது குறைச்சா என்ன ஆகணும்? குவார்டர் வாங்குறவனா அரைக்கா போத்தல் வாங்க சொல்றதா? என்ன பொருள் என்று எனக்கு தெரியும். எப்படி குறைக்க முடியும்? முழுக்க கொரோனா காலத்தில் எப்படி ஒருவன் கூட குடிக்காமல் இருந்தானோ அதுபோல் மூடு. ராஜாஜி காலத்திலும் காமராஜர் காலத்திலும் குடிப்பவனே இல்லையா? 5% இருந்தார், இருந்து விட்டு போகட்டும். கள்ளச்சாராயம் இருந்ததா இருந்தது, நல்ல சாராயம் இருந்ததா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப அடங்கி ஒடுங்கி ஊருக்கு புறத்தே அச்சத்தோடு இருந்தது. அந்த நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். 95% ஏழை மக்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். உங்களுடைய குறி அரசாங்கத்திற்கு வருகின்ற வருமானம் இழப்பாகி விடுமே என்பதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய குறி மக்கள் வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். அந்த மாநாடுடைய பேர்ல மது ஒழிப்பு இருக்கு. ஆனா இப்ப ஸ்டாலினை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை பார்க்கும்போது மது விற்பனையை குறைக்கணும் அப்படிங்கிறார். இது என்னது? மது விற்பனையை குறைக்கணும் அப்படிங்கிறார் திருமாவளவன். இது என்ன இது குறைச்சா என்ன ஆகணும்? குவார்டர் வாங்குறவனா அரைக்கா போத்தல் வாங்க சொல்றதா? கா போத்தல் வாங்கினோன்னா அரைக்கா போத்தல் வாங்க சொல்ல. என்ன பொருள் என்று எனக்கு தெரியும். எப்படி குறைக்க முடியும்? முழுக்க கொரோனா காலத்தில் எப்படி ஒருவன் கூட குடிக்காமல் இருந்தானோ அதுபோல் மூடு. 90 பேர் குடிக்காமல் இருப்பான், அப்புறம் 10 பேர் இருப்பான். கூடுதல் பணம் கொடுப்பான், திருட்டுத்தனம் செய்வான், எப்படியோ வாங்கி விடுவான், வாங்கி விட்டு குடிப்பான். அவன் 10 பேரை பற்றி நமக்கு கவலை இல்லை. உலகம் உள்ளளவும் இருப்பார். எவ்வளவு கொடுமையான சர்வாதிகாரி ஆண்டாலும் இருப்பார். அதற்கு ரகசியமாக ஏற்பாடுகள் செய்து கொள்வார்கள். அவனை விடுங்கள். அவனை பற்றி ராஜாஜி காலத்திலும் காமராஜர் காலத்திலும் குடிப்பவனே இல்லையா? 5% இருந்தார், இருந்து விட்டு போகட்டும். கள்ளச்சாராயம் இருந்ததா இருந்தது, நல்ல சாராயம் இருந்ததா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப அடங்கி ஒடுங்கி ஊருக்கு புறத்தே அச்சத்தோடு இருந்தது. அந்த நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். 95% ஏழை மக்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். உங்களுடைய குறி அரசாங்கத்திற்கு வருகின்ற வருமானம் இழப்பாகி விடுமே என்பதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய குறி மக்கள் வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும். நிதி சொன்னது போல அந்த குடும்பங்களில் இன்ப முனகல்கள் கேட்க வேண்டும். அடிபட்டு பெண்கள் அழுகின்ற ஓலம் கேட்கக்கூடாது. அந்த குடும்பத்தினுடைய வருமானம் கூடி அந்த குடும்பத்தில் பணப்புழக்கம் ஏற்பட வேண்டும். இது ஏற்படும். உங்களுடைய அரசாங்கத்திற்கு வருமானம் குறைந்தால் அது ஒன்றும் குடிமொழிக்கு போகாது. இப்படி பேச வேண்டிய திருமா இதையெல்லாமா சொல்ல வேண்டும்? ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு இதுதான் சிறந்தது, குடும்பம் மேம்படுவது சிறந்தது, அரசை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வதற்கு பதிலாக இவருக்கு நட்டையீடு கொடுப்பதற்கே ஒரு பரிந்துரை பேசிக் கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் போய் பாராளுமன்றத்துக்கு தொடர்பில்லாத பேச்சை பேசுகிறார். பாராளுமன்றத்தினுடைய வரையறை என்ன என்பதற்கு அப்பாற்பட்ட பேச்சுக்களை பேசுகிறார். பாராளுமன்றத்துக்கு சட்டம் அந்த சட்டமே அவர்களுக்கு உரியதில்லை, அதை போய் அங்கே பேசுகிறார். இருக்கிறதையெல்லாம் கொண்டு அங்கே கொடுங்க. நீட்டை படித்தான் கொண்டு போய் கொடுத்தீர்கள். நீட்டை காந்தி செல்வன் தான் அறிமுகப்படுத்தினார் திமுக காரன். இந்த நீட்டை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். இது என்ன நியாயம்? சொல்லு. நாங்கள் அன்றைக்கு நீட்டு கொண்டு போய் எங்களுடைய துணை மந்திரி அதை அறிமுகப்படுத்தியதற்கு என்னென்ன நியாயங்கள் இருந்தன, இப்பொழுது அது தவறாக போய்விட்டது, ஆகவே மாற்றிக்கொள்கிறோம் என்று சொல்லு. உன்னை யோக்கியன் என்று ஒப்புக்கொள்கிறேன். அது கிடையாது இன்றைக்கும். ஆகவே திருமாவளவனுடைய அரசியலை ஒரு நம்பகத்தன்மை இல்லாத அரசியலுக்கு கொண்டு போய்விட்டார். திமுக உள்ளே நுழைந்ததன் மூலம் இவர் நோக்கம் வேறு, அது அரசியலுக்காக. ஆனால் நோக்கம் அல்லாத நோக்கத்திற்குள் திமுக நுழைந்து விட்ட காரணத்தினால் மாநாடு தன்னுடைய உயிர்த்தன்மையை இழந்து விட்டது. இப்பொழுதே அந்த மாநாடு செத்த மாநாடு. அதிலே போய் என்றைக்கு 2 திமுக ஆட்களும் பேச போகிறார்களோ அதற்கு பிறகு இனிமேல் என்னடா கிறுக்கா பிடிச்சிருக்கு. இந்த கல்லை கொண்டு வந்தவரே கருணாநிதி தான். அதை இன்றைக்கும் அதை இழுத்து நடத்துவதும் அந்த கல்லால் பயன்பெறுபவர்களும் ஸ்டாலின் குடும்பம் தான். இவர்களை வைத்து கொண்டு கல்லை ஒழிக்கப் போகிறேன் என்று திருமாவளவன் சொல்லுகிறாரே, இதற்கு சும்மா இருந்திருக்கலாமே, மரியாதையாவது மிஞ்சி இருக்குமே என்று மக்கள் நினைப்பார்கள். எந்த சின்ன மனிதனுக்கும் இது புரியும். ஆகவே திருமாவளவன் தன்னுடைய அரசியலின் முனையை ஒடித்து கொண்டு விட்டார் என்றுதான் எனக்குப்படுகிறது.
ஆனா இது மக்கள் மத்தியில ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளா பாக்குறீங்களா? குறிப்பா இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு இடத்துல சொல்லும்போது 2016 திமுகவும் பூர்ண மது விலக்கு வேண்டும் நாங்க தேர்தல் அறிக்கையில அறிவிச்சோம். ஆனா நாங்க ஜெயிக்கல, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, அதனால நாங்க அதை கைவிட்டுட்டோம் அப்படிங்கிறாரு. இதுவா பேச்சு? வெற்றி பெற்ற போது மக்களிடம் உத்தரவு வாங்கி கொண்டு தான் கருணாநிதி இந்த மதுவை அறிமுகப்படுத்தினாரா? நான் சொல்கிறேன், நீங்கள் தோற்றதற்கு 1000 காரணங்கள். அது மதுவையும் நீங்கள் அறிவித்தீர்கள் என்பதனால், மது ஒழிப்பை அறிவித்தீர்கள் என்பதனாலே தோற்றம் என்று சொல்வதில் என்னமாவது பொருள் இருக்கிறதா? இது என்ன அறிவுக்கு பொருத்தமான பேச்சு? உங்களுடைய பழைய ஊழல்கள் எத்தனையோ காரணங்கள், 2 ஏக்கர் நிலம் தருகிறேன் என்று சொல்லி இப்படி எல்லாம் பல வகையாக செய்தீர்கள். என்ன டிவிகளை கொடுத்து நாட்டு மக்கள் பூராவுக்கும் சன் டிவியினுடைய கேபிளை வளர்த்தீர்கள். என்ன செய்யவில்லை நீங்கள்? இதெல்லாம் மக்கள் மனதிலே இருந்திருக்கும். இதெல்லாம் நான் பழைய காலங்களிலே பேசி இதெல்லாம் நினைவுக்கு வருகிறது. ஒரு சன் டிவி நிறுவனத்தை இவ்வளவு பெரிதாக வளர்ப்பதற்கு நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு 1000 ரூபாய்க்கு டிவி கொடுத்தார். மக்கள் பார்த்து மகிழட்டும் என்று சொன்னார். அவனுக்கு கேபிள் வேண்டுமே, அந்த கேபிளை சன் டிவி மட்டும்தான் இருந்தான். நம்மளும் சன் டிவி தான் கொடுத்தது. ஒரு குடும்பம் பெரிய கார்ப்பரேட் குடும்பமாக ஆவதற்கு இவர் ஒரு இலவசம் வழங்குகிறார் பாருங்கள். நம்ம வியாபாரிகள் செய்கின்ற வேலைதான். ஒன்றுக்கொன்று இலவசம் கொடுப்பார்கள், வேறொன்றை கொடுத்து இதை விற்க வைப்பார்கள். அதே மாதிரி ஒரு டிவியை கொடுத்து செய்தார். எல்லாம் தன்னுடைய குடும்பம் பெருக்குவதற்கும் பெரிய ரொம்ப பாடுபட்ட குடும்பம், நைந்து போன குடும்பம். இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு அது ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனமாக தமிழ்நாட்டின் பெரிய முதலாளிகளாக வளர்வதற்குரிய எல்லா காரியங்களையும் 50 ஆண்டுகளாக கருணாநிதி செய்தார், ஸ்டாலின் செய்கிறார், உதயநிதி செய்வார். இல்ல, நம்ம திமுகவை இந்த மாநாட்டுக்கு அழைத்தால் நம்மளுடைய நம்பகத்தன்மை குறையும்னு தெரிந்திருந்தும் அனுபவம் பெற்ற திரும்ப ஏன் அதை செய்யல? இல்லையே, அதை தாண்ட முடியாது. அவர்கள் கைக்குள்ளே தான் இருக்கிறார். உங்களுக்கு சொல்லுங்க, ராஜபக்சேயை போய் பார்த்து விட்டு வா என்று திருமாவளவனை சொன்னால், ஏங்க ராஜபக்சே எதற்கு என்னை பார்க்க சொல்கிறீர்கள்? நீங்கள் பொங்கல் பார்ப்பதற்கு இல்லைன்னா கனிமொழியை அனுப்புங்கள் என்று சொல்ல முடியவில்லை இவரால். இவர் போனார், அவரை கட்டிப்பிடித்து கொண்டார். நான் சொன்னேன், ஒரு பெண்ணை கட்டி பிடித்திருந்தாலும் இன்பமாக இருந்திருக்குமே, இந்த ராஜபக்சேயை போய் கட்டி பிடித்தீர்களே என்று அந்த சமயம் நான் தினமணியில் எழுதினேன். ஆகவே கருணாநிதி சொன்னார் தட்ட முடியாது, ஸ்டாலின் சொன்னார். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தட்ட முடியாத ஒரு தாட்சிணிய உணர்ச்சி எப்பொழுதும் திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. இதற்கு ராஜபக்சேயை இவர் போய் பார்த்தது ஒரு சான்று. இப்போ ஸ்டாலினை பார்த்தவுடன் திமுக மாநாடாக கள் ஒழிப்பு மாநாட்டை ஆக்கியது இன்னொரு சான்று. எனக்கு இவ்வளவுக்கும் அவர் பேசுவதோ கொள்வதோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்ல நண்பர் அவர். அதை பற்றி என்ன இருக்குது? நமக்கு அரசியலில் நட்பு என்ன, அந்த நட்பு என்ன நட்பு, அந்த பகை என்ன பகை, ரெண்டும் கிடையாது. நான் அவன் மீது பகை உண்டவனும் இல்லை. அவர் நன்றாக ரொம்ப தெளிவாக, எல்லாம் கொச்சையாக தமிழ் பேசுகிறான், தெளிவாக இலக்கணத்தோடு தமிழ் பேசுவார்கள் திரும்ப. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பொழுது அப்படி பேச தெரிந்தவர்களே 10 பேர் தான் இருப்பார்கள். வேற எல்லாம் கொச்சையாகத்தான் தமிழ் பேசுகிறான். இல்ல, அனைவருக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மீண்டும் அதுதான் எங்களுடைய கொள்கைன்னு திருப்பி விடுதலை செய்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் இந்த டீரைல் ஆகுறது அப்படிங்கிறது எந்த வகையில? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேலாக இருப்பவர்களுக்கு இன்னமும் தொந்திவி முழங்குகின்றவர்களாகவே நீங்கள் இருக்கிற காரணத்தினால் இந்த மக்கள் உரிமைகளை பெற முடியாது. சொல்ல வேண்டியதானே, ஏங்க நான் கள் ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன், நீங்கள் என்ன என்னுடைய மாநாட்டுக்கு வருகிறேன் என்று சொல்கிறீர்கள், என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா என்று கேட்க ஸ்டாலினிடம் கேட்க அவரால் முடியவில்லை. முதலிலேயே திமுகவை அவர் தெரிகிறது, திமுக தான் இதற்கு காரணம். ஆகவே திமுகவை இந்த மாநாட்டுக்கு தள்ளி வைத்து அதிமுகவை கூப்பிடுவோம் என்று இவர் நினைக்கிறார். மற்ற கட்சிகளை கூப்பிடுகிறோம். அதை விட்டு ஸ்டாலின் வருகிறேன் என்று சொன்னால் என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் வந்தால் இந்த மாநாடு நாசமாகிவிடும், அதனுடைய பொருளை இழந்துவிடும். ஆகவே நீங்கள் வர வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை என்னுடைய மக்களை குடிக்காதே என்று சொல்வதற்கும் அறிவுறுத்துவதற்கும் இந்த மாநாட்டை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். சாவதெல்லாம் நாம் தான் சாகிறோம், கள்ளச்சாராயத்தாலும் மற்றவற்றாலும். ஒரு 10 காசு நம்முடைய குடும்பத்தில் சேர்ந்து குடியை நீங்கள் விட வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த மாநாட்டை பயன்படுத்துகிறேன் என்று சொல்ல இவரால் முடியவில்லை. நான் தான் சொன்னேன், ராஜபக்சேயை பார்க்க போக முடியாது என்று கருணாநிதியிடம் சொல்ல முடியவில்லை. அதே மாதிரி ஸ்டாலினை நீ இந்த மாநாட்டிற்கு ஏன் நீங்கள் ஆள் அனுப்புகிறீர்கள் என்று கேட்க அவரால் முடியவில்லை. அதனுடைய விளைவு நாசமாகிவிட்டது. இன்னமும் அது சிறப்படைவதற்காகத்தான் நாம் சொல்கிறோம். டிஆர் பாலுவும் ஜெகத் ரட்சகனும் வந்தால் 2 சாராய அதிபர்களும் இந்த மாநாட்டில்
கள் ஒழிய வேண்டும், மக்கள் குடிப்பது நிற்க வேண்டும், அப்பொழுதுதான் மக்கள் நன்றாக இருக்க முடியும் என்று அவர்கள் வாயால் சொன்னால் இன்னும் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமாவளவனுடைய புகழ் அகில உலகமெங்கும் கொடி கட்டி பறக்கும். இன்னொரு பக்கத்துல இப்ப இந்த சம்பவம் நடந்தது மூலியமா திமுக கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது, உடைத்தாலும் அதை மீண்டும் ஒருங்கிணைக்க ஸ்டாலினுக்கு தெரியும்னு ஒரு மெசேஜ் திமுக பாஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது உண்மைதான். நான் சொல்றேன், அதுக்குரிய பசை அவரிடம் இருக்கிறது. ஆமா ஆமா, அதனால அந்த கூட்டணியை உடைப்பது என்பது எளிதில்லை. இன்றைக்கும் மார்க்சிஸ்ட் எல்லாம் எவ்வளவு கொள்கையானவர்கள். மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் யாராவது பேசுகிறார்களா? வைகோ கட்சியை சேர்த்து விட்டார். அவரெல்லாம் எவ்வளோ 25 ஆண்டுகள் எதிர் அரசியல் நடத்தி என்ன பயன்? பாடுபட்டதும் தியாகம் செய்ததும் நடந்ததும் கால் தேய்ந்ததும் தான் மிச்சம். கடைசி அதனால் ஒரு கட்சியும் அதை எதிர்த்து பேசுவதற்கு தயாராக இல்லை. 10 பேரும் சேர்ந்து விடுவோம், இந்த மைனாரிட்டி ஓட்டு நமக்கு இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அது ஒரு 12%. இந்த கட்சிகளெல்லாம் சேர்ந்து ஒரு 10% வரும். இது எல்லாம் சேர்ந்தால் ஸ்டாலினுடைய எண்ணிக்கையை தூக்கி விடுகிறது. இவர்களை வெளியே போகாமல் வைத்துக் கொள்வதற்கு எதை வைத்து இவர்களை நம்மோடு ஒட்டி வைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதெல்லாம் கருணாநிதியை விட்டு போயிருக்கார். வெறுங்கட்சியை விட்டு போனார். பெரிய கருவூலத்தை விட்டு போயிருக்கார். அந்த கருவூலம் எதற்கு? அப்பா, இவர்களெல்லாம் மேய்ப்பதற்கு இந்த குச்சி வேண்டும், இந்த கருவூலத்தின் குச்சியை பத்திரமாக வைத்துக்கொள் எல்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கா. அதை வைத்துத்தான் உதயநிதிக்கு மாறும். அதை வைத்து தான் அவருடைய படத்தை ஏன் போடுகிறார்கள் எல்லாரும். அதுதான் காரணம்.